ரெண்டாவது ஆதி பௌதீகம், மூணாவது ஆதி தெய்வீகம் அப்படின்னு மூணு வினை இருக்கு. இதுல ஆதி ஆன்மீகம்ங்கிறது திரோதா மலம், ஆணவ மலம். இது ஆன்மா கூடவே அது மேல ஏறி உட்கார்ந்துட்டு பயணம் பண்றது. இது ஆதி ஆன்மீகம். பௌதிகங்கிறது பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், நோய் நொடி போக்கு வரத்து, அதிகமாக உடம்பு சூடேறிச்சா காய்ச்சல், உடம்பு ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சா குளிர் ஜுரம், இப்படி மாத்தி மாத்தி இந்த வெப்பநிலை மாறுபாடு உடம்புல ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய வினை. அடுத்தது ஆதி தெய்வீகம். தெய்வீகம்னா நம்முடைய இவங்கெல்லாம் அந்த 9 பேர்லாம் சாமி படைச்சிருப்பாரு. ஒரு மனிதன் ஒழுக்கமா வாழ்றான்னு பாரு, ஒழுக்கமா வாழ்னா கொஞ்சமா உத, நிறைய தப்பு தப்பா பண்ணானா நல்லா உத அப்படின்னு சொல்லி ஒரு 9 பேரை நியமிச்சிருக்காரு. யாரு? சிவருமான். அந்த 9 பேர் யாருன்னா இந்த நவகிரகங்கள். இந்த நவகிரகங்கள் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்வியல் நம்ம கட்டம் கட்டி உதைப்பேங்கிறாங்கல்ல, அது மாதிரி சாமி 12 கட்டம் கட்டி நம்மள பூமிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதுல தாக்கத்திற்கேற்ப இது என்ன பண்றாருன்னா அந்த 9 பேருக்கும் 3 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, 3 உதவியாளர்கள். அவங்க நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம். அதுல நல்லது செய்யும் நட்சத்திரம், கெட்டது செய்யற நட்சத்திரம் இருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா உதாரணத்துக்கு ஆயில்ய நட்சத்திரம்னு ஒண்ணு, அதுல பிறந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நாகதோஷம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆதிசேஷன் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துடைய தலைவர், அதிதெய்வம். இதையெல்லாம் ஞான சம்பந்த பெருமான் அவர் சொல்றாரு இல்ல, என்னன்னு மறைவள்ள ஞான சம்பந்தன். இந்த மறைகளிலே ஜோதிடம் ஒரு கலை. 6 அங்கம் இருக்கு வேதங்களில், அதுல ஒண்ணு ஜோதிடம். அந்த ஜோதிடத்துல நாள் கோள் நியதி அப்படி நிறைய வரும். அப்படி இருக்கிற அந்த கோள்களால் வரக்கூடிய இடர்பாடு, அதுக்கு ஆதி தெய்வீகம்னு பெரியவா காஞ்சி பெரியவர் உபதேசம் பண்ணது. இந்த ஆதி ஆன்மீகம், ஆதி ஆன்மீகத்தினால வினைப்பயனால வர நீக்கிறதுக்கு மந்திரங்கள் உண்டு, அது தனி மந்திரம். ஆனா அடுத்து ஆதி பௌதீகம், உடல் சார்ந்த வினைகள் நீங்க மருந்துகள் பல உண்டு. அதற்கும் புண்ணியம் வேணும். என்ன மருந்துனாலும் தீரா நோய் இருக்கு. தீரா நோய் தீர்த்தல வல்லான்னு தன்னைங்க. தீரா நோய்னு சிலது, சுகரு அது இதுன்னு இப்ப லேட்டஸ்டா நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட தீரா நோய் இதெல்லாம் ஆதி பௌதீகம். இந்த உங்களுக்கு குலசாபம் இருக்கு, குலதெய்வ சாபம் இருக்கு, தெய்வ சாபம் இருக்குன்னா ஜோதிடத்துல ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இது ஆதி தெய்வீகம். இது 3 ஏற்படக்கூடிய இடர்களை நீக்கக்கூடிய ஒரே ஒரு பாடல் விஞ்ஞான சம்பந்த பெருமானுடைய கோளர் வடிவம். அதை பாடும் பிரச்சனை தீரும்னா அப்புறம் அதை பாடி அவர் குணம் அடைஞ்சிட்டாரு. அதை இந்த ஓம் சக்தி ஏதோ ஒரு புக்கு வருது, சக்தி விகடனை, அதுல இந்த காஞ்சி சொன்ன இந்த தகவலை அவரு எப்படி எல்லாம் அதை பத்தி பதிவு போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பதிவுல மாதத்துசாமி இதை படிச்சாராம். இதை அடியன் கிட்டையும் லோகநாதன் ஐயா கிட்டையும் சொல்லிட்டு கோளறுபதியும் அதனுடைய சிறப்பு இவ்வளவு சிறப்புடையது அப்படின்னா, ஆமால அதுல பாத்தீங்களா முதல் 3 பாடல்கள்ல, முதல் பாடல்ல வேயுறு தோழிபங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமையே புகுந்த அதனால் இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 ராகுகேது இவையெல்லாம் நன்மை செய்யும். யாருக்கு? வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உடனே புகுந்த அதனால்
ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வேண்டாம். இந்த கோள்களில் இந்த அடியார்களை தீண்டாதவர் சிறுமானை இதயத்தில் ஏந்தியவர்களை தீண்டார். இது ஞான சம்பந்தர் சொல்றார். இந்த கிரகங்களால் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னா தினந்தோறும் நான் கோளறு பெரியம் 10 வருஷமா படிக்கிறேன். எனக்கு ஏன் இந்த கிரகங்கள் ஜாதகரிக பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வந்த நோய் தீரல, அப்ப கோளறு பதிகம் பொய்யா? தீர்ந்திருந்தா தானே மெய்யின்னு நம்ப முடியும். இப்படி ஒரு கேள்வி நிறைய பேர் அடியன்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஒரு நாள் சிந்திச்சோம். அந்த பாடல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு ஞான சம்பந்தர். எல்லா பாடல்லையும் ஒரு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அந்த 9 பேரும் நல்லவங்க தான். அவங்க யாருக்கு நல்லவர்கள்? நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. ஒரு நல்லவன்னா கீதாம்மா நல்லவங்க, கைலாஸ் நல்லவங்க, அவ்வளவுதானே. கீதாம்மா ரொம்ப நல்லவங்க. என்ன நம்ம கைலாசம் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படி சொன்னா அது ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏண்டா இவர் நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு சொன்னார். யோசிக்கும் பொழுது அந்த பஞ்சாட்சர பதிகத்துல வரும், துஞ்சல் இல்லாத போதிலும் அதுல ஒரு பாடல் வரும். நல்லவர் தீயவர் எனாது நச்சின செல்லல் கெட சிவமுத்தி காட்டுவ கொள்ள நவந்தமர் கொண்டு போகும் இடத்து அள்ளல் எடுப்பன அஞ்சலுக்குமே. ஆக அந்த நல்ல நாறு நல்லவர் தீயவர் எனாது பார்க்காமல் எல்லோரிடத்தும் ஒரே தன்மையோடு பழகி இறைவன் எவ்வாறு நல்லவன் கெட்டவங்களாம் அதே சூரியன் அதே மலை அதே காட்டாரோ அது போல பாகுபாடற்ற அன்பு காட்டக்கூடிய அடியார்களுக்கு இந்த 9 கிரகங்களும் ஒரு துன்பமும் தராது. யாருக்கு? நல்ல அடியார் அவருக்கு. நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிற அடியாருக்கு இந்த கோள்கள் துன்பம் பண்ணாங்க. ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இது கோள்கள் நம் ஜாதகம் நம் பிறவி எவ்வாறு அமைக்கப்படுது என்று இதுல வச்சிருக்காரு. 4வது கோள் நான் பெரிய சிவனடியார், தினம் திருமுறை படிக்கிறேன், திருவாசனம் படிக்கிறேன், நான் ஞான ஆசிரியர், நான் அருட்குருநாதர். முட்டா பசங்களா சக்கரமும் இருக்கு அவங்க உடம்புல. கோள்கள் தண்டிச்சிருக்கு. உப்பு இல்லாத டீ குடிக்கிறோம். என்ன அடியா இருக்கு? ஏன் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம நல்லவர் தீயவர்னு ஒவ்வொருத்தரையும் நமக்கு பிடிச்சமான குணமதிசயம் உடையவங்கெல்லாம் நல்லவங்கிறோம், நமக்கு பிடிக்காத குணமுடையவர்கள்லாம் தீயவர்ங்கிறோம். அப்ப இந்த நல்லவர் தீயவர் அது நச்சினர், அது அவங்கதான். கெட்டவனோ தீயவனோ நம்மள என்ன சொக்கர் நல்லவர்னு சொல்லணும், நல்லவனோ சொக்கர் நல்லவர்னு சொல்லணும். அப்படி சொக்கர் வாழ்ந்தால் அவர்களை இந்த 9 கோள்களும் ஒன்றும் செய்யாது. சொல்றாரு கோள்கள் தாக்குங்கிறாரு. நீ நல்லவனாக இல்லை என்றால் தாக்கும். நல்லவனா இருந்தா காப்பாத்தணும், ஒண்ணும் பண்ணாது. என்ன அப்படி முதல் பாடல் நவகிரகங்களால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்க பிறர் பழியா வண்ணம் நல்ல வாழ்க்கை எல்லோரும் மதிக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை நடத்தினால் உங்களையே அந்த துன்பம் கோள்களால் வரும் துன்பம் அணுகாது. இது முதல் பாடல். அப்ப கோள்களை ஞான சம்பந்தர் ஏத்துட்டு இருக்காரு, இல்லன்னா இந்த பதிகம் பாடி இருக்க மாட்டார். அடுத்த பாடல் என்ன? கைலாஸ் 2வது பாடல் என்ன? ஐயா நமச்சிவாய் வாழ்கங்கய்யா. என்பது பொங்கடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்புதி மத்த மாலை புனல் சூடி என் உடமே புகுந்த அதனால் 9 1 18 6 உடனாய நாட்கள் அவைதான்.
இந்த 9ஓடு 18ஓடு அதெல்லாம் கூட்டினீங்களா 27 கவுண்டிங் வரும். 27ங்கிற ஒரு எண் வரும். அந்த 27 என்னன்னா, இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, காலங்களை பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு நட்சத்திரம் 27 நாள் கழித்து நட்சத்திரம் மாறும். இந்த நட்சத்திரங்களால் ஏற்படக்கூடிய இடர்பாடு நீங்க நட்சத்திரம் எப்படி இடர்பாடு பண்ணும்னா, ஜாதகத்துல இந்த ஜாதகி ஆயுள் நட்சத்திரம் இவளுக்கு என்ன தோஷம் இருக்கு, நாக தோஷம் இருக்கு. இது பரணி நட்சத்திரம் தரையை ஆளும். இது கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி வாழ். ஜோதிடர்கள் சொல்றாங்கல்ல, சொல்றாங்களா இல்லையா? அப்ப இந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள நல்ல நட்சத்திரங்கள் இருக்கு. புண்ணியாத்மாக்கள் அந்த நல்ல நட்சத்திரத்திலிருந்து நல்ல வாழ்க்கை வாழும் ஒழுக்கமிக்க போன பிரிவில் வாழ்ந்த ஆன்மாக்கள் ஏதோ கண்டதுக்கெல்லாம் ஏங்கி கண்டதை தின்னு பண்ணி மாதிரி தின்னுட்டு இருக்கிறதெல்லாம் அடுத்த பிரிவி தவறான நட்சத்திரத்துல பிறந்து பெரும் செல்வாக்கோடு உடலுக்கு தீமையும் மனதுக்கு துன்பமும் தரக்கூடிய வாழ்க்கையில அந்த நட்சத்திரங்களை வச்சு அனுப்பிச்சிருவாரு. அந்த கெட்ட நட்சத்திரங்களை வச்சு மூல நட்சத்திரம் மூலம் ஆகாதும்பாங்க. இந்த மூல நட்சத்திரத்துக்கு ஒரு தனி குணம் உண்டு. மூல நட்சத்திரம் செஞ்சு பிறந்த பொண்ணுக்கு மூல நட்சத்திர பையனை தான் கட்டுவாங்க. மூல நட்சத்திரம் முதல் பாகம்னா அந்த பொண்ணை எவனும் கட்ட மாட்டான். ஜாதகன் சொல்லிடுவான் மாமனா மாமியாருக்கு ஆகாதுன்னு. ஜாதக ஜோதிடர் என்ன பண்ணுவாரு, ஒரே வார்த்தையில சொல்றாரு. ஆனா அறிவியல் ரீதியா என்னன்னா, மூல நட்சத்திரத்தை சார்ந்த பெண்களுக்கு உடல் சார்ந்த பெண்களுக்கோ ஆண்களுக்கோ உடல் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும், பாலியல் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். வேற யாரு கூட இருந்தாலும் இதுங்க தப்பா நடந்தா மாமியார் நானுகிட்டு தான் சாவணும், வேற வாழ மாட்டாங்கல்ல. ஆக இப்படி நட்சத்திரங்களை கெட்ட அதுக்காக சொல்றாங்க நட்சத்திரங்களுடைய பலம். இதையும் ஞானசம்பந்தர் சொல்றாரு. நல்ல நட்சத்திரமோ கெட்ட நட்சத்திரமோ நீ மாசரு எங்கோடு கொம்படாமை இவை மார்பிளங்க எருதேறி ஏழைனா உமையவள் எருதேறி ஏழையோடு எங்க வராரு எங்கொடு கொம்படாமை மார்பிளங்க எருதேரியோள் ஏழையோடனே பொன்பொதி மொத்தமா அழைப்புணம் சூடி வந்து என் உடமே புகுந்தார். சாமி எனக்குள்ள இருக்காரு. ஆக சிறுமானை போல நான் எல்லோரிடத்தும் அன்பு காட்டி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மேற்கொண்ட அடியார்களுக்கு என்ன பண்ணோம், 9 18 உடனாய நாட்கள் அவைதான். அன்போடும் நல்லது. அன்பா நம்ம கிட்ட எப்படி நடந்துக்காது, நம்ம எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துட்டா எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கிறது போல. இந்த நட்சத்திரங்களும் என்ன செய்யும், அது கெட்டதா இருந்தா கூட பாவண்டா அவன் சிவபக்தன்டா தப்பு செய்ய மாட்டான், இருந்தாலும் பரவாயில்ல வீடு என்ன லைட்டா ஒரு தட்டி விடணும் விட்டுருவாங்க. ஞான சம்பந்தர் சொல்றாரு இதெல்லாம் செயல்படும் ஒரு ஆன்மாவுக்குன்னு. என்ன என்போடு கொம்படாமை இவை மார்பில் அங்க எருதேறி ஏழையுடனே 9 மத்தமாலும் கூடி வந்து உடனே புகுந்த அதனால் 9 18 6 நாட்கள் அவைதான். அன்போடும் நல்ல அவ அன்போட நல்லதெல்லாம் செய்யும். எப்ப நீ எப்படி இருந்தால் நல்ல அடியார் அவற்றும். என் மருமகளே சரியில்லை முடிஞ்சு போச்சு, கெட்டடியார் ஆயிட்டீங்க. என் பையன் ஒருத்தர் இல்லைங்க போச்சு, முடிஞ்சிருச்சு நம்ம கதை. நல்லதெல்லாம் செய்யாது. ஏன்னா நம்ம நல்லவற்றையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கைலாசா இவன் பண்றது தாங்க முடியலன்னு அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க. அப்புறம் அவரு அந்த நட்சத்திரங்கள் அந்த 9 பேர்லாம் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு உதைக்க ஆரம்பிச்சாரா மூளை கலங்கிக்குவாங்க. என்ன ஏன்னா மத்தவங்களை சொல்றத கைலாஸ் சொன்னா கோவிச்சுக்க மாட்டா. அவ்வளவு கைலாஸ் நமக்கு ஒரு பந்தம் இருக்கு. அப்படி இந்த இரண்டும் என்ன பண்ணுது, முதல்ல முன் செய்த பாவவினைக்கு ஏற்ற ஆன்மா அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை இந்த 2 பாடல் நீக்குது. 3வது பாடல் என்ன, உருவளவர் பவளமேனி. அதுதானே உருவளவர் பவளமேனி ஒளி நீரணிந்த குலமே புகுந்த அதனால் திருமகள் கலையது ஊதி இசையமாது பூமி இசை தெய்வமான பலம்
அருநிதி நல்ல 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 அடியார் அவருக்கு நல்லவங்க பாடினாங்கன்னா இந்த உருவலர் பவளமேனி பவளம் போன்று சிவந்த திருமேனிய சிறுமான் உருவலர் பவள ஒளி நீர் அணிந்து தூய வெந்நீர் அணிந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த திருட்டு பசங்க எல்லாம் கருப்பு திருநீரை போய் இதுதான் ஒரிஜினல் திருநீர் பசுமாட்டு சாணம் வித்து இந்த திருநீர் வைக்கிற எல்லாரையும் முட்டா பசங்க ஆகிட்டு இருக்காங்க. அது ஒளி நீரை கருநீர் நெத்தி வச்சா நெத்திக்கு அறுத்து போயிடுது. நரநரனுக்கு கண்ணு விழுந்தா கண்ணு போடும். நரநரப்பான கரிய திருநிறமுடைய திருநீரை அணியக்கூடாதுன்னு திருநீற்றியல்ல பேசுறாங்க. ஆனா இவங்க அதே நடராஜாவுக்கு கருப்பு திருநீர் கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் இவங்க 500 ரூபாய்க்கு விற்கிறானுங்க எருமாமட்ட சாம்பலை. சாமி அதை அணியில அவர் எதை அணிந்திருக்க ஒளி நீரு ஒளி வீசக்கூடிய வெண்மையான திருநீரை அணிந்திருக்கிறார். உருவலர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து என் குலமே புரிந்தாதனால் திருமகள். இந்த உலகத்துல வேலை பணம் வேணுமில்ல. கலையதூர்தி யாரு? கல்வியில் சிறந்தவர்களா ஆக்கிடுவாங்க. செய்யமாது இந்த பூமி மகள் இருக்க வெற்றி தேவதை இருக்கால, நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடைவீங்க. செய்யமாது இந்த பூமியில் ஒரு அரசரை போல வாழ்க்கை இந்த பூமி தரும் இந்த ஆன்மா. திருமகள் கலையதூர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் 8 திசைக்கு 8 திக்கு பாடகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நல்லது செய்வாங்க. யாரு? யமன் நிருதி அவன் 8 பேர் இருக்காங்கல்ல அஷ்டதிக்கு பாலகர்கள், இவங்களும் நல்லது செய்வாங்க. ஞான சம்பந்தர் இதெல்லாம் ஏற்றுட்டு இருக்காரு. நேற்று திருநீர் வச்சுட்டு எவனோ ஒரு டுபாக்கூர் கிட்ட தீட்சைங்கிற பேர்ல எதையோ ஒண்ணு வாங்கி போட்டு என்ன கோள்கள் ஒண்ணும் பண்ணாதுன்னு ஆடுனா, நீ நல்ல அடியார திருநீட்டில கூட நல்ல அடியார ஆகல. ஆடை தங்கள் உள்ளம் தூய்மையர் உடையும் தூய்மையினாக வெள்ள நிறைய ஆடை அணிந்திருப்பான். காவி கட்டிட்டு தான் தெரியும் சிவனடியார்னு சொல்லிட்டு. ஆடையில துவராடைன்னு பேர் அதுக்கு. அதே துவராடைன்னா இந்த உலக வாழ்க்கை கசப்புன்னு முட்டாள்தனமா நம்பி துவரான வாழ்க்கை இதனால் சித்தி அடைய முடியாது அப்படின்னு இந்த ஆடைக்கு இன்னொரு பேர் உண்டு. கல்லாடையும் பாரு, கல்லாடை துறவிகள் பாரு. தூராடை சலக்கரும் பாரு ஞானசம்பந்தர் காவிகிருஷ்ணன். அவன் சலக்கண்டான சலக்கன்னா என்னன்னா தஞ்சாவூர் பாசையில நான் நினைக்கிறது திருட்டு பையா, அப்படி மெட்ராஸ் பாசையில திருட்டு பையா அப்படி. ஏன்னா கட்டிட்டு ஏமாத்துறான் எல்லாருக்கிட்டையும். திருமுறை 1500 ரூபாய்க்கு விற்கிறான். எல்லாம் வித்துட்டு இருக்கான். எங்க இறையன் இருக்குது? இத காசு கொடுத்து 1000 முட்டை உட்காந்துட்டு ஐயா பெரிய ஞானாசிரியரு, ஐயா அருட்குருநாதரு, ஐயா பெரிய சித்தாந்த செம்மல், இதையெல்லாம் எது சொல்லுது? நல்ல அடியார் இல்லாதவர்களால் அடியார் வேடம் அணிந்து கல்லாடை கட்டியிருக்காங்கல்ல, அதுக்கே கல்லாடைன்னா எவனை எக்கட கட்டுப்போ. எனக்கு இறை அருளை பெறுவதற்கு எனக்கு இந்த நான் மட்டும் முத்தி அடைஞ்சா போதும். பொண்டாட்டி எப்படி போனா என்ன, பிள்ளை எப்படி போனா என்ன, சொத்து எப்படி போனா என்ன, நான் சாமியார் ஆயிட்டேன்னு கல்லாடை கட்டிட்டு வந்தா இந்த சிவருமான என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு பெரிய சீடர் கூட்டு தந்தாரு. கொடுத்து சீடருடைய சொத்தெல்லாம் அவன் சொத்தாகுது. அப்ப அவன் வீட்டுல மட்டும்தான் சோறு. நான் ஒரு அருட்குருநாதரோ ஞானாசிரியனோ இல்ல சித்தாந்த செம்மலாகி சித்தாந்த வகுப்படுத்த போன இடத்துல இலவசமா மரியாதையோட சோறு. இந்த சிவருமான் பண்ற காமெடி ஆட்டம் உலகத்துல யாருமே பண்ண முடியாது. அப்படி இந்த துவராடை அது இல்ல சைவருடைய தூயவன் கலிங்கத்தர் அன்னை என்னும் அன்னை பத்துல சொல்றாரு, அடியாரு எந்த விதமான ஆடை அணிந்து ஆட்கொண்ட அந்த காதலன் எப்படி இருந்தான்னு சிவருமானை பத்தி அந்த ஆன்மா கிட்ட கேக்குது அம்மா. அப்ப அந்த பெண் மாணிக்கவாசர் ஆகிய பெண் சொல்லுது, தூயவன் கலிங்கத்தரன் அம்மா வெள்ளவிலேன்னு ஆடை அணிந்திருப்ப. அப்ப ஆடையிலே நம்ம சைவம் அவளை எங்க நல்ல அடியாரா. ஆக இங்க எப்படின்னா நல்ல அடியாராக முயற்சி செய்தோம் திருமகள் பணம் மலையே பொழியும். கலை நீங்க கற்காமலே எல்லாரும் கற்றறியேன் கலைஞானம் ஒன்றறியன்னு பாட தேவையில்லை, அதே வந்துரும்.
கலைமகள் செய்யமாது எவ்வளோ முயற்சி செய்யற வாழ்க்கையில வெற்றி அடைய முடியலையே. வெற்றி தானே வந்து என்னால ஒரு வீடு கூட வாங்க முடியல. வீடு வந்துடும். யாருக்கு நல்ல நல்ல அடியார் நீங்க நல்லா இன்னைக்கு லோகநாதன் ஐயாவும் நானும் அமரகுந்தியில ஒரு சிலரை பார்க்க போனோம். அவங்க எல்லாம் ஒரு சொந்த நிலம் கிடையாது, வறிய ஏழைகள். இன்னைக்கு எல்லாம் அவங்க பசங்க எல்லாம் பெரிய பெரிய வேலை வாய்ப்பு, ஒரு ஏசி போட்டுக்கிட்டு தோட்டத்துக்கு நடுவுல ஏசி போட்டு ரூம் வச்சிருக்கான். இது எப்படி இருக்கு? அது நான் அந்த அடியார்கள் நல்லவர்களா இருந்தனால அது என்ன பண்ணிடுச்சு, நல்லவற்றிச்சு. ஏன் ஆக ஆசரு நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவுக்கு மிகவே அந்த ஞான சம்பந்தருடைய ஏண்டா கோளறு பெரியத்தை எடுக்க சொன்னாருன்னா, அவை நல்ல நல்ல அடியார் தான் எல்லாம் கொடுக்கும். கோள்களே நல்ல நல்ல அடியார் தான் கொடுக்கும்னா கடவுள் எப்படி நல்ல அடியாருக்கு மட்டும் நல்லவன் மட்டும் நல்லவன் சொல்றவனுக்கு எப்படி கொடுப்பாரு? அது இவ்வளவு இருக்கு. அதனால இன்னைக்கு கடுமையான அலைச்சல், காலையில இருந்து எங்கெங்கயோ போனோம், அலைஞ்சோம். இருந்தாலும் கூட இன்னைக்கு வகுப்பு எப்படியும் எப்பயாவது வகுப்புல வந்துடணும்ட்டு லோகநாதன் ஐயாக்கு கரெக்டா 8:10 பஸ் ஏத்துறோம். ஆச்சரியமான விஷயம். ஏங்கய்யா லோகநாதன் ஐயா? ஐயா ஆமாங்கய்யா கேக்குதுங்கய்யா. 8:20க்கு பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கோம். கரெக்டா வகுப்புல நிறைய பேர் அதிசயமா முன்கூட்டியே வந்துட்டாங்க. வகுப்புல எல்லாம் இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. வகுப்பு தடைபடாம நடக்கிற இறைவனி பேரொருக்கருணை துணை இருக்கு இல்லையா? துணை இருந்தாலும் என்னுடைய குரல் துணை இல்லை, கொஞ்சம் அப்படியே தடுமாறு. அதனால இன்று நாம் 3 கோளறுபதிகள், கோளை அறுக்கக்கூடிய பதிகங்கள். கோள் என்பது நவகிரகங்களை மட்டும் குறிக்கக்கூடிய வார்த்தை கிடையாது. அந்த நவகிரகங்கள், அவற்றை இயக்கக்கூடிய, அவற்றை துணை நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள், அவற்றை இயக்கக்கூடிய தெய்வங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பூமி கூட கோள்னு தான் பேரு, பூமி கோள் அப்படிதான் பேரு. அப்படிதானே? என்ன ஆக இந்த இதனால் ஏற்படக்கூடிய எல்லா தீய விளைகளையும் நீக்குவதால் இந்த நூலுக்கு கோளறுபதிகம்னு பேரு வச்சு ஞான சம்பந்தர் சும்மா ருத்ராட்சம் போட்டு திருநீர் வச்சு தீட்சை வாங்கிட்டேன் பேர் ஒளின்னு சிவபூஜை பண்ணிட்டு கல்லால உட்கார்ந்துட்டு 1 ரூபா பொருளை 10 ரூபாய் விற்றா சாமி பணம் எல்லாம் கொடுப்பாரு. ஆனா பாதி பணம் மருத்துவமனைக்கு தான் போகும். டாக்டர் கொண்டு போய் 2 நாள்ல 1 லட்சம் செலவு பண்ற ஆளுங்க எல்லாம் இருக்காங்க அடியார்புரம் மக்கள்னு சொல்லிட்டு. அதே உழைத்துட்டு சாதாரணமா நேர்மையா வாழ்ந்த நிறைய அடியார்கள் நல்ல வாழ்க்கை. ஆக நாம் நல்ல நல்ல அடியார்களாக நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் நம்மள நல்ல நல்லவன்னு சொல்ல இல்லையா? குடும்பத்துல இருக்கிறோம் எல்லாரும், மாமியா, அம்மா, அப்பா, கணவன், குழந்தைங்க எல்லாரும் நல்லவங்கன்னு சொன்னாவே அதே பெரிய வெற்றி. ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள நல்லவன் சொல்லி பெரிய ரெக்கார்டு தெரியுமா? அப்படித்தானே கீதாமா? நம்மளும் எல்லாரையும் நல்லவங்க சொல்றது அதோட கஷ்டம் இல்ல. என்ன கைலாசு? அப்ப இல்லத்தில் நீங்க நல்லவர்களா வாழ்ந்தா உலகம் முழுக்க நீங்க நல்லவர்களா இருப்பீங்க. இந்த 9 கோள்களும் உலமைகளும் என்ன பண்ணும்? நல்லதை செய்யும் நட்சத்திரங்கள், நல்லது செய்யும். எல்லா இந்த இப்ப எங்க போயிருக்கோம்னா அந்த முதல் ஆதி ஆன்மீகம் இருக்கு இல்லையா? கோளறு பதிகத்துல உள்வினை பயனால் வரக்கூடியது உடல் சுரு, உடல் பிணி, செல்வமின்மை. இத ஆன்மீக ஆதி ஆன்மீகம்பாங்க. ஆதியிலிருந்து ஆன்மா மீது பயணித்துக் கொண்டிருக்கிற வினை. இதை நீக்கணும்னு பார்த்தோம். நாளைக்கு அடுத்து என்ன இருக்குன்னு சிந்திப்போம். நீங்க உங்க கருத்துக்களை பகிரலாம். ஏன்னா இன்னைக்கு வகுப்பு நாம் மேற்று போக இன்னும் 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நிறைய சிந்திக்கலாம். சொல்லுங்க. இந்த பதிவுகள் உங்களுக்கு இந்த கோளறு பதிவும் என்று பேசியதில்
இது உங்களை பாதித்துள்ளதா? அதாவது நல்ல விதமாக பாதிப்புல ரெண்டு இருக்கு. நல்ல பாதிப்பு இருக்கு, விதியன்னு கேட்கிற பாதிப்பு, கெட்ட பாதிப்பு இருக்கு. உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் கைலாஷ். நமக்கு முதல் கருத்து அடியனுடைய கருத்தா இருக்கட்டும். ஐயா இப்போ நம்ம ஆமாங்கய்யா ஐயா, இப்போ இது ஞானசம்பந்த பெருமானுடைய எந்த பதிவாக இருக்கட்டும்ங்கய்யா, அவருடைய பேரை உச்சரித்து அந்த பதிவை நம்ம கேட்கையிலேயே நிறையா நிறையா விஷயங்கள் திகைப்பாக இருக்குங்கய்யா. என்னது இது, நமக்கு இத்தனை நாள் நம்ம பயணம் பண்ணுறோம், ஒரு அடிப்படையில் ஒரு ஞானசம்பந்த பெருமான் எழுதின பாட்டுக்கு ஒரு அடிப்படை விளக்கம் கூட தெரியாமல் பட்டையும் கொட்டையும் போட்டு இத்தனை நாள் ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு உரைப்பு வருதுங்க நீங்கள் சொல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கும் சரி பாடல்களும் சரி எல்லா படிகளுக்கும் மேலே இருந்துட்டு இருக்குங்கய்யா. சரிங்களா, கொஞ்சம் அமைதியா சரிங்களா. அந்த அளவுக்குங்கய்யா ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்குங்கய்யா. ஒரு கல்யாண வீட்டுக்கு குட்டி பையனை போய் சைவ முதல்வர் ஆக்குனாங்க. ஆமாங்கய்யா, ஆமா ஆமா, வெறும் முதல்வர் ஆக்கிட்டாங்கல்ல. ஆமாங்கய்யா, ஆமா. அப்போ ஞானசம்பந்த பெருமான் எனக்கு எதனால அவருடைய கருணையை நமக்கு நினைச்சு பார்க்கறதுக்கு மனசு ரொம்ப அந்த இலகுதுன்னாங்கய்யா. ஒவ்வொரு இடத்துல வினை நீக்க பதிவை ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அஷூரிட்டி கொடுக்குறாருங்கய்யா, அஷூரன்ஸு. இதைய பாடு சரியாயிரும், நான் சாமி இருக்கிறாரு, நமச்சிவாயத்தை சொல்லு, 5 எழுத்தம் தானே சாமி இருக்கிறாரு, கெட்டியா புடி. ஏன் அந்த 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 பாடலை கூட நேற்று நீங்கள் சொன்ன அந்த பதிவில் கூடங்கய்யா அந்த பாடலை ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அந்த பல பிறவியில் செஞ்சிருக்கிறது இருக்குது. ஆனால் இந்த பிறவியில் இறைவனுக்கு நீ உடலால் அந்த நல்வினைகளை செய், சாமிக்கு பூக்கட்டி கூட, உடலில் எவ்வளோ செய்ய முடியுமோ செய், நிச்சயமாக இறைவன் ஒருபோதும் ஒருத்தனை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு அந்த விளக்கம் நேற்று நீங்கள் சொன்னதை கேட்டு நம்ம கண்ணில் தாரையாக தண்ணி ஊற்றுச்சுங்கய்யா. ஏன்னா அந்த அவ்வினைக்கு இவ்வினை, நேற்று நீங்கள் விளக்கம் கொடுத்துருந்தா அவ்வினைக்கு இவ்வினை, அந்த முன்னாடி செஞ்சிருந்த வினைக்கு காரணமாக இந்த பிறவியில் ஒரு ஆன்மா அந்த வினையை அனுபவிக்குது. ஆனால் அந்த வினையை அனுபவித்தாலும் அந்த ஆன்மா அந்த இறைவனை சரியாக அந்த உண்மையான அந்த நல்ல அடியார் ஆகும் பொழுது அந்த இறைவன் அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி கூட்டிகிட்டு போவாருங்கிறதுக்கு தின்னங்கய்யா வெத்து பேப்பரில் சைன் பண்ணி தர்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாருங்கய்யா. நற்றமிழ் ஞான சம்பந்தங்கிற வார்த்தை அன்பே வடிவமானவருங்கய்யா. நம்மளைய நம்ம எவ்வளவோ இடர்பட்டு நம்ம செஞ்ச பாவமால் நமக்கு இப்போ இறைவன் ஒரு தீவினையை கொடுத்துருந்தாலும் அதே இறைவன் ஞான சம்பந்த பெருமானை அனுப்பிச்சு நம்மளைய அந்த கண்ணை துடைக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. எத்தனையோ பேர் உடல் உபாதைகள், மன உபாதைகள், யாருனால இந்த உறவுகள் எல்லாத்தினாலையும் கைவிடப்பட்டாலும் ஒருபோதும் ஞான சம்பந்தத்தாலையும் இறைவனால் சிவபெருமானாலையும் ஒரு உயிர் நிச்சயமாக கைவிடப்படாதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான வாக்குங்கய்யா. ஞான சம்பந்த பெருமான் இந்த உலகத்துல மறைவல்ல முனிவன் தமிழ் ஞான சம்பந்தன்கிறாரு. ஆமாங்கய்யா, ஞான சம்பந்தன் நற்றமிழ் பத்தும் ஏற்றுவார் துன்பமிலரைங்கிறாரு. ஆமாங்கய்யா. அப்ப இங்க இந்த ஞான சம்பந்தர் வரலாறு பேசுறதுக்கு 1000, 5000, 10,000 கொடுக்கறமே. நம்மளை விட கேவலமான உலகத்துல யாராவது இருக்காங்களா? இருக்க முடியாது. அவனெல்லாம் குருன்னு பின்னால இந்த திருப்பூர்ல ஒரு அறக்கட்டளையே ஓடிக்கிட்டு இருக்கு. வெக்கமா இல்ல அந்த அறக்கட்டளை நடத்துற நாய்க்கு? சிந்திக்க வேண்டியது. ஞான சம்பந்தர பேச ஒருத்தன் காசு வாங்குறான். என்ன கோபம் வருது இல்ல, சிறுமை கண்டு போய் எவ்வளவு பெரிய அன்பு வடிவான ஞான சம்பந்தர். நாமள இத்தனை கொடுத்த ஞான சம்பந்தரை பத்தி ஒருத்தன் திருமுறை வகுப்பு எடுக்கிறான், அவனுக்கு காசு கொடுக்குறோம்னா நம்மளை விட ஒரு திருடனை உருவாக்குறவன் யாரு? கேவலமான ஒரு விஷயம் தாங்க ஐயா. நம்பெருமான் இந்த அறக்கட்டளை வச்சுட்டு திருட்டு பசங்களுக்கு பயந்துகிட்டு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு உருவாக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு அன்பு வடிவான ஞான சம்பந்தர்.
நீ ஒழுக்கமா வாழ்ந்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதரான்னு எவ்வளவு தெளிவா இந்த 3 பாடல்ல சொல்றாரு. உனக்கு வறுமை எதனால வந்தது? முன்வினை பயனால் சைவ சித்தாந்தம் பேசுது. அந்த முன்வினை பயன் எப்படி நீங்க நீ நல்லவனா இரு, நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் நல்லவனா இருடா கண்ணு. உன்னை இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. உனக்கு பணம் வேணுமா கிடைக்கும், புகழ் வேணுமா கிடைக்கும், கல்வி வேணுமா எல்லாம் கிடைக்கும், எல்லாம் எம்மைய தரும். ஞானசம்பந்த கற்றாமல் அந்த கற்றறியாமல் கலைஞானம் அடைந்தார். எப்படி அடைந்தது? முற்பிறவி பயன் இல்லையா? அவர் பெற்றதனால் நமக்கு சொல்றாரு, முற்பிறவி தவம் இப்பொழுது உனக்கு கிடைக்க வேணுமா, நீ எல்லாருக்கும் நல்லவன் ஆயிரும் இல்லையா? நமக்கு அடிப்படையை கத்து தர மாட்டேங்கிறாங்க. அப்பா விட்டுட்டு ஓடு, அம்மா விட்டுட்டு ஓடு, சிவனை கும்பிடு, உன்னுடைய வேலைக்கு கட்டடி, உன் குடும்பத்துக்கு வேற இருந்தா நீ பாத்துக்க மாட்டே, நீ வந்து சித்தாந்த வகுப்பு கேளு, திருமந்தி. என்னடா நடக்குது இங்க? இந்த ஞான சம்பந்தத்தை சொல்லி இருந்தாவே எல்லாரும் உருப்படியா இருப்பாங்களே. கைலாஷ் இல்ல, இது ஒரு உண்மையாலுமேங்க ஐயா, இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்துங்கய்யா. இது எதனாலனா அப்படியே முரண்பாடா இருக்கு. உண்மைதாங்கய்யா. இப்ப நாவுக்கரசர் அந்த வரி எப்படி பாடினா இன்னைக்கு உணர்றேன். கைலாஸ் ஆட்சேன் அடியேன் அதிகடி விரட்டான துறை அம்மானே, இவ்வளவு அற்புதமான திருமுறைகள், இத முறையா நீ இத்தனை வருஷமா கொண்டு போறியே சாமி. நீ சொல்றவன் பூரா இதை வச்சு லாபம் அடைந்த சீடர்கள் எல்லாம் அடிமைகள் போலவும், இவர்கள் எல்லாம் அரசனை போலவும் வாழ்றாங்க. உன்னை பத்தி எவனுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஒழுக்கமா வாழ்ந்தான்னு எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவன் வாழ்ந்தான சொல்லுவான். கைலாஸ் ஐயா நிச்சயமாங்கய்யா, நிச்சயமா. நமச்சிவாய வாழ்க. இது கண்டிப்பா சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லைங்கய்யா. இல்லைன்னா உன் யோகிதை என்னன்னு சீடன் கேட்டுருவாங்க. கண்டிப்பாங்க. அப்ப வழிகாட்டுபவன் சரியான வழிகாட்டியார். ஞானசம்பந்தர் அப்படி இருந்தனால இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதரா, அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் போட சாமி இருக்காரு. நிச்சயமாங்கய்யா, நிச்சயமாங்கய்யா. அப்புறம் இந்த இன்னொரு கருத்தையும் நம்ம அடியார் பெருமக்கள் சொல்லணும்னு இருக்குங்கய்யா. இந்த வள்ளல் பெருமானும் அருணகிரிநாதரும் முருகப்பெருமானே வந்து ஞானசம்பந்தரா வர்றாங்கிறது வேடிக்கை. இன்னைக்கு வந்து இது மாதப்பசாமி சொன்னார்ப்பா. மன்மதனை எரித்த பார்வையினாகிய முருகன் நெற்றிக்கண்ட மன்மதன் எரிதான். இந்த உலக பற்று முழுக்க மன்மதன். உலகத்தில் நம்ம ஆசைகள் எல்லாம் முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணிருந்து வராரு, குரு பெறாரு. முருகப்பெருமானே வந்து சித்தாந்தத்தின் முதல் குரு, சித்தாந்தத்தின் தலைவன் முருகப்பெருமான். அதே போல ஞான சம்பந்தராக முருகப்பெருமான் வராரு. அது அருணகிரிநாதர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தையை. அப்ப 5 முகங்களோடு அதோ முகம் சேர்ந்து 6 முக சிவனாக அவதரித்தார் அந்த புராணத்தை. இதுலயே வந்து முருகனை கும்பிடாத சிவனை கும்பிடுன்னு ஒரு குளிர்கார கூட்டம் இருக்குல்ல. நிச்சயமாங்கய்யா, நிச்சயமாங்கய்யா. அப்புறம் எதுக்கு கோயில்ல இருந்து விநாயகர் முருகன் அந்த பதிவுல கொடுத்துருக்காங்க. ஆமாங்கய்யா, ஆமா. அதனால நான் பேசுறது நிறைய பேருக்கு கடுப்பாது. இன்னைக்கு கூட இந்த வகுப்புல ஏன் இப்படி எல்லாம் இதெல்லாம் ரகசியத்தெல்லாம் சொல்றீங்க? அதாவது தேவைப்படும் போது இல்லைங்க, திருமுறை காவலர் கேட்காம வேற யாருங்கயா கேட்க முடியும்? இல்ல நிறைய பேர் விரிவான வகுப்ப உண்மையா உண்மை. இங்க என்ன சந்திச்சிட்டு இருக்கேன்னு அடியன்னு தானே தெரியும். அதனால சரி, என் பதிவுகள் சில சாடுதுன்னா அவங்க சரியா வாழ, அவங்க என்னால உருவாக்கப்பட்டவர்கள். அவங்க வந்து அவங்க எதுக்கு உருவாக்குனா அதுக்கு பயன்படுக்கிறாங்க. மற்றபடி ஆற்றம். சரி வீரம்மா, நீங்க சொல்லு. நானும் கைலாசம் பேசிட்டே இருக்கேன். இன்னைக்கு பேசின ஒவ்வொன்றுமே ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அதாவது எல்லாமே கொடுத்திருக்காரு, சொத்து எல்லாமே நம்ம பேர்ல இருக்கு. அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா நம்ம தப்பா வாழ்ந்துட்டு இருக்கதான் நம்மளுக்கு அது நம்மள வந்து அடையல.
சரியா வாழ்ந்து ஒழுக்கமாவும் அன்பாவும் கருணையாவும் இருக்கும்போது